செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பலத்த மழை பெய்து வருவதால் வீடுகளில் வெள்ளம் வந்திருக்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்கிட கேட்கலாம். சுடலைமணி, வணக்கம். மேலும் விவரம். நிச்சயம். அதாவது தூத்துக்குடி மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற உட்பட 4 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினமே ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனை அடுத்து நேற்று நள்ளிரவு முதலே இந்த பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் பலத்த மழையும் பல்வேறு இடங்களில் கனமழையும் பெய்து வந்தது. இந்த நிலையில் தான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் சாத்தான்குளம் பகுதியில் காலை வரை இடைவிடாது இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகின்ற காரணத்தினால் குறிப்பாக இந்த சாத்தான்குளம் பஜார் பகுதியில் சுமார் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் என்பது தேங்கி வெள்ளம் போல் ஓடுகின்ற காரணத்தினால் பஜாரில் போக்குவரத்து என்பது மிகவும் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக நாம் பார்த்தாலே தெரியும், பேருந்துகள் அனைத்தும் செல்ல முடியாத ஒரு அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த வெள்ள நீர் என்பது அருகே இருந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் அதே போல் சிஎஸ்ஐ தேவாலயத்திலும் இந்த தண்ணீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.